வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 30th ஏப்ரல் ஹிந்தி ரிட்டல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். பிரசிடென்ட் அண்டர் ப்ரோப், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பிரேசில் ஜெயர் போல்சனாரோ. ஸோ பிரேசிலோட பிரசிடென்ட் ஜெயர் போல்சனாரோ இருக்கார்ல, ஸோ அவரை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. Brazilian President Jair Bolsonaro's decision to sack the country's federal police chief has come back to haunt him. டு சாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியேற்றுறது, லாகட்டுறது அப்படின்னு சொல்லணும்னா தான். டு ஹாண்ட் அப்படின்னா ஒரு பின்தொடர்ந்து நான் ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறது, பின்தொடர்ந்து வர்றது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான் வந்து ஹாண்ட் அப்படிங்கிறது. ஸோ பிரேசில் பிரசிடென்ட் ஜெயர் போல்சனாரோ வந்து ஒரு முடிவெடுத்திருக்காரு. அதாவது அந்த நாட்டோட போலீஸ் ஃபெடரல் போலீஸ் சீஃப் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்காரு, வெளியேற்றிருக்காரு. ஸோ இது வந்து திருப்பி வந்து அவருக்கே வந்து பின்தொடர்ந்து வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, First, Sergio Moro, one-time Bolsonaro ally and Justice Minister, announced his resignation in a press conference, accusing the leader of trying to interfere in the federal police. So, accusing அப்படின்னா குற்றம் சாட்டுறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். இன்டர்ஃபியர் அப்படின்னு பார்த்தா தலையிடுறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, ஜெயர் போல்சனாரோட அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அதாவது அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற செர்ஜியோ மோரோ அப்படிங்கிறவர் தான் வந்து நீதித்துறை அமைச்சராக இருக்கார். அவர் வந்து தன்னோட பணி நீக்கத்தை வந்து அறிவித்தார். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயர் போல்சனாரோ வந்து அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டியிருந்தார். அதாவது வந்து ஃபெட்ரல் போலீஸ் விஷயத்தில் வந்து இவர் தலையிடுறாரு அப்படின்னு ஜெயர் போல்சனாரோ தலையிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செர்ஜியோ மோரோ நீதித்துறை அமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருந்தார் அப்படிங்கிறாங்க. Then the Attorney General moved the Supreme Court seeking authorization for a probe into Mr. Moro's allegations. ஸோ probe அப்படின்னா ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லுவோம்ல தான். அலிகேஷன்ஸ் அப்படின்னு எல்லாரும் தெரியும், ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து செர்ஜியோ மோரோ இவர் ஜெயர் போல்சனாரோ மேலே சொன்னதுனால அங்கே அட்டர்னி ஜெனரல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவரை வந்து விசாரணை பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆன் டியூஸ்டே த டாப் கோர்ட் அப்ரூவ்ட் 60-day probe into the president's actions. ஸோ டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து 60 நாள் அந்த விசாரணை நடத்துறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க பிரசிடென்ட்டை. The police were reportedly investigating two of the president's sons, both public officials, over alleged fake news dissemination, corruption and mafia group ties. ஸோ dissemination அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க தான். ஸோ போலீஸ் வந்து ஜெயர் போல்சனாரோட 2 பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பசங்களே வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான தகவல்கள் வந்து பரப்புறது, அதுக்கப்புறம் வந்து ஊழல் புகார், அதுக்கப்புறம் மாஃபியா இந்த ரவுடிஸ் கூடலாம் வந்து தொடர்பில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே இருந்துச்சு. ஸோ அவங்கள வந்து விசாரணை பண்ணாங்க போலீஸ் அப்படிங்கிறாங்க. While the president and his sons have dismissed the allegations, the move to quickly replace the police chief with a friend of one of the president's son has strengthened Mr. Moro's claim that the president wants someone in the police from whom he can collect intelligence. ஸோ பிரசிடென்ட்டும் அவங்க அவரோட பசங்களும் பார்த்தீங்கன்னா தங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டை வந்து பொய்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த போலீஸ் சீஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே அந்த போலீஸ் சீஃபை வந்து வெளியேற்றிட்டு அவங்க பையனோட ஒரு ஃப்ரெண்டையே வந்து போலீஸ் சீஃபாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தானே தங்களுக்கு சாதகமாக வந்து சொல்லுவாங்க. அதனால் இப்படி பண்ணியிருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்டையே வந்து போலீஸ் சீஃபாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்படி பண்ணது வந்து செர்ஜியோ மோரோ, அதாவது இந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டராக ஒருத்தர் ரிசைன் பண்ணார்ல, அவர் வந்து ஜெயர் போல்சனாரோ மேலே ஒரு குற்றம் சாட்டினார்ல. ஸோ அது வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனக்கு சாதகமாக சொல்லணுன்னு தானே வந்து அந்த போலீஸ் சீஃப் அவங்க தானே விசாரணை நடத்துகிறாங்க. ஸோ போலீஸ் சீஃப் வந்து என்ன முடிவு சொல்கிறாங்களோ, விசாரணை பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கோர்ட் ஏற்றுக்கும். ஸோ அந்த போலீஸ் சீஃபே வந்து தன்னோட ஆட்களை வச்சுருந்தா தனக்கு சாதகமாக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து ஜெயர் போல்சனாரோ வந்து தன்னோட பையனோட ஃப்ரெண்டையே வந்து போலீஸ் சீஃபாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. The probe comes at a time when the president's handling of Latin America's largest coronavirus outbreak is already under fire. ஸோ ஆல்ரெடி அண்டர் ஃபயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விசாரணை வந்து எந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்காவோட லார்ஜஸ்ட் கொரோனா அவுட்பிரேக்கில் வந்து ஏற்கனவே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு பிரேசில். ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இவர் இப்படி பண்ண இந்த விசாரணை வந்து கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறாங்க. Mr. Bolsonaro, who wants the economy to be reopened sooner, sacked his health minister Luis Henrique Mandetta earlier this month over disagreements. ஸோ மிஸ்டர் போல்சனாரோ வந்து பொருளாதாரத்தை நம்ம நாட்டில் லாக்டவுன் போட்டிருக்க மாதிரி உலகம் ஃபுல்லாக லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அங்கே பொருளாதாரமே வந்து ஸ்தம்பிச்ச நிலைமையில் இருக்குது. ஸோ அந்த பொருளாதாரத்தை வந்து திருப்பி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜெயர் போல்சனாரோ சொல்லியிருக்காரு. அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர் லூயிஸ் ஹென்ரிக் மேண்டேட்டாவை ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவரை வந்து பணி நீக்கம் செஞ்சார் அப்படிங்கிறாங்க.
மிஸ்டர் பொல்சனாரோ இஸ் நாட் நியூ டு கான்ட்ரவர்சிஸ். ஸோ மிஸ்டர் பொல்சனாரோ வந்து இந்த மாதிரி சில சர்ச்சைக்கு வந்து புதுசு கிடையாதவர் அப்படிங்கிறாங்க. From his incessant attacks on political rivals, activists, environmentalists, and sexual minorities to the controversial handling of the Amazon forest, he has triggered sharp criticism. Incessant அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான அடிக்கடி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து தன்னோட அரசியல் எதிரிகள், அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இவங்க மேலே வந்து தொடர்ச்சியான ஒரு சில புகார்களை வந்து குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த அமேசான் ஃபயர் வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ளாயிருக்காரு, அப்படி சொல்கிறதில்ல அப்படிங்கிறாங்க, சர்ச்சைக்குள்ளாயிருக்காரு அப்படிங்கிறாங்க. பட் திஸ் டைம் ஹீ இஸ் பெர்ஹாப்ஸ் ஃபேஸிங் ஹிஸ் பிக்கஸ்ட் கிரைசிஸ் ஆஸ் பிரசிடென்ட். ஸோ ஆனால் இந்த டைம் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வந்து சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் மோரோ அண்ட் மிஸ்டர் மேண்டேட்டா வேர் ஆர் ரிலேட்டிவ்லி பாப்புலர் ஃபிகர்ஸ் இன் இஸ் கேபினட். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரிசைன் பண்ணார் பார்த்தீங்களா, ஜஸ்டிஸ் மினிஸ்டர் மிஸ்டர் செர்ஜியோ மோரோ. அவரும் அந்த ஹெல்த் மினிஸ்டர், அதாவது எக்கனாமி வந்து ரீஓப்பன் பண்ணணும்னு வந்து ஜெயர் பொல்சனாரோ சொன்னார். ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் வந்து மக்களோட உடல் நலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார்ல. அதனால் வந்து அவரை வந்து ஜெயர் பொல்சனாரோ மேண்டேட்டா அப்படிங்கிறவர் ஹெல்த் மினிஸ்டர் மேண்டேட்டா வந்து பணி நீக்கம் செஞ்சார். ஸோ இவங்க ரெண்டு பேரும், அந்த ஹெல்த் மினிஸ்டரும் அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே பிரேசிலில் ஒரு அரசியல் ஒரு பெரும் புள்ளி அப்படிங்கிறாங்க. The alliance with Mr. Moro, a former judge, had been particularly strong. ஸோ அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இருந்தவர் ஏற்கனவே முன்னாடி வந்து ஒரு நீதிபதியாக இருந்தார். அவர் கூட இருக்கிற அந்த கூட்டணி பார்த்திங்கன்னா ஒரு பலமான கூட்டணியாக இருந்தது அப்படிங்கிறாங்க. Last year, a media report showed that Mr. Moro had colluded with the prosecutors who led a corruption investigation against former President Lula da Silva. ஸோ colluded அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகசியமாக இணைந்து செயல்படுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பிரேசில் அந்த எலெக்ஷன் நடந்துச்சு, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த செர்ஜியோ மோரோ அப்படிங்கிறவரும் ஜெயர் பொல்சனாரோ வந்து கூட்டணி எதிர்கட்சியாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலா டா சில்வா அப்படிங்கிறவர் தான். ஸோ மற்றவங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இவர் மிஸ்டர் செர்ஜியோ மோரோ வந்து ரகசியமாக வந்து அவருக்கு எதிராக வந்து சில வந்து சதிகள் பண்ணார், சில அந்த ஊழல் புகாருக்கு எதிராக வந்து சில விசாரணை பண்ணார், இன்வெஸ்டிகேட் பண்ணார் அப்படிங்கிறாங்க. லூலா வாஸ் கன்விக்டட் இன் 2018 when he was leading in the presidential election. கன்விக்டட் அப்படின்னா குற்றவாளின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்ப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த செர்ஜியோ மோரோ வந்து லூலா டா சில்வாக்கு எதிராக வந்து அந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எது இருந்துச்சுல அதை வந்து விசாரிச்சாங்கல்ல, அது வந்து நிரூபணமாகி அந்த லூலா டா சில்வா வந்து குற்றவாளி அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாங்க. அதனால் வந்து அவர் வந்து அந்த லூலா டா சில்வா வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் தோற்று போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. His exit enabled an easy win for Bolsonaro. ஸோ இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ரெண்டு பேர் தானே போட்டிட்டாங்க, ஒன்று இந்த லூலா டா சில்வா, இன்னொருத்தர் வந்து ஜெயர் பொல்சனாரோ. இப்போ இந்த லூலா டா சில்வா வந்து குற்றவாளின்னு வந்து கோர்ட் அறிவிச்சிட்டாங்கல்ல, அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லேருந்து வெளியே போயிட்டார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜெயர் பொல்சனாரோ தான் வந்து பிரசிடென்ட் ஆனார் அப்படிங்கிறாங்க. With Moro's resignation, Mr. Bolsonaro has lost a powerful ally and is now surrounded by his unpopular far-right cabinet colleagues and family. ஸோ இப்போ வந்து அந்த இவர் செர்ஜியோ மோரோ அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணதுனால ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இவரை வந்து இழந்துட்டார், தன்னோட கூட்டணியை வந்து இழந்துட்டார். இப்போ வந்து வெறும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்களை சுற்றி தான் வந்து இருக்காங்க, அவரை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. Hundreds are dying from COVID-19 and the government appears to be clueless about its containment. ஸோ நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து COVID-19 இறந்துக்கிட்டு இருக்காங்க பேஸில். ஆனால் கவர்மெண்ட் வந்து இதை வந்து எப்படி பரவாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத வந்து புரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. Brazil's economy is expected to contract 5.3% this year, a sharp fall from the government's rosy projections made earlier. ஸோ ரோசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ பிரேசில் எக்கானமி வந்து ஏற்கனவே வந்து அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, ஒரு கணிப்பு வந்து வெளியிடுவாங்கள்ல, எக்கானமி வந்து எவ்வளோ வந்து அதிகமாகும் அப்படின்னு ஒரு கணிப்பு வெளியிடுவாங்களா, அதில் வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக வந்து ஒரு கணிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு எதிராக தான் வந்து இப்போ நடந்திருக்கு. அதாவது இப்போ பிரேசில் எக்கானமி பார்த்தீங்கன்னா 5.3% வந்து குறைய போகுது, கம்மியாக போகுது அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் பொல்சனாரோஸ் அப்ரூவல் ரேட்டிங்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டெடிலி ஃபாலோயிங். ஸோ அங்கே வந்து அந்த பிரசிடென்ஷியல் அந்த அப்ரூவல் ரேட்டிங்ஸ் அப்படிங்க மக்கள் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து மிஸ்டர் பொல்சனாரோவோட ரேட்டிங்கும் பார்த்தே கம்மியாயிட்டு நாளுக்கு நாள் வந்து அவரோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க.
லெஃப்ட் விங் செனட்டர்ஸ் ஹவ் ஆல்ரெடி லான்ச்ட் அ கேம்பெயின் டு இம்பீச் ஹிம். ஸோ இம்பீச் அப்படின்னு எல்லாரும் தெரியும், அவர் மேலே வந்து ஒரு குற்றம் சாட்டி அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்துறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ அந்த எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க வந்து அவருக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணி அவரை வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க, விசாரணைக்கு உட்படுத்த தயாராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. According to a recent poll, while 45% Brazilians support his impeachment, 46 want him to resign. ஸோ அதில் 45% பிரேசிலியன்ஸ் வந்து அவருக்கு எதிராக வந்து அந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் 46% மக்கள் வந்து அவர் வந்து இந்த பிரசிடென்ஷியல் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. All this point to an isolated, unpopular president who is losing allies and followers and facing a police probe at a time when the country is going through grave political, economic and health crisis. So இப்போ அந்த கண்ட்ரியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஹெல்த் ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த பிரசிடெண்ட் வந்து தன்னோட கூட்டணியும் வந்து இழந்துட்டார், தன்னோட ஃபாலோவர்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து அவருக்கு எதிராக வந்து போலீஸ் வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டுட்டு இருக்காங்க, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு தனிமரம் ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அது இந்த ஏற்கனவே வந்து ரொம்ப பிரேசில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது இவரும் வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Bolsonaro faces a political setback as Brazil struggles with economic and health crisis. ஸோ பிரசிடென்ட் ஜெயர் பொல்சனாரோ வந்து ஒரு அரசியல் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அதாவது அந்த நாடே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஹெல்த் ரீதியாகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை வந்து சந்திச்சிட்டு இருக்கும். இந்த நிலையில் ஜெயர் பொல்சனாரோவும் ஒரு அரசியல் பின்னடைவை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.